குட் மார்னிங் விவர்ஸ். நான் உங்கள் ஷெரீஃப் பேசுறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா வந்துகிட்டு, அதாவது ஈசிஆர் ஓஎம்ஆருக்கு நம்ம நார்த் சென்னையில் இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு பங்களா மாதிரி ஒரு பெரிய வீடு, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில செக்யூரா கிரீனா இருக்கணும், எங்களுக்கு நல்ல செக்யூரா இருக்கணும் உள்ள. அதே சமயத்தில் நல்ல ஒரு கிரீனரியா இருக்கணும், நல்ல வைண்டா ரோட்ஸ் இருக்கணும். அது மாதிரி எதிர்பார்ப்போடு நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்துகிட்டு அவ்வளோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. அது மாதிரி ஏக்கம் உள்ளவங்களுக்கு அந்த ஏக்கத்தை போக்குற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சு இருக்குங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு நம்ம ரெடில்ஸ்ல இருந்துகிட்டு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர் டெஸ்டினேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. பாருங்க உள்ள ப்ராப்பர்ட்டி உடைய இதை பாருங்க. நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். கேட்டட் கம்யூனிட்டி 24/7 செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, ரொம்ப அருமையா மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் போட்டு ஒரு 3 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் பாருங்க ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு விட்னஸ். ஒரு 3-4 வருஷம் ஆன அப்புறமாவும் இந்த ப்ராப்பர்ட்டியை அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றாங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற அந்த அசோசியேஷன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே சமயத்தில் அங்க இருக்கிற மக்களும் இது மாதிரி ஒரு நீட் அண்ட் கிளீனா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் இது வந்துட்டு ரொம்ப சாத்தியப்படுது. பாருங்க எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. நீங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரும்போதே வந்துகிட்டு அழகா எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த கம்யூனிட்டியில வந்துகிட்டு எல்லா விஷயத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துகிட்டு அது ஒரு பெரிய போர்டில் போட்டிருப்பாங்க. ஸோ வந்துகிட்டு நல்ல ஒரு டிசிப்ளினோட இந்த கம்யூனிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. எவ்ரி இயர் வந்துகிட்டு மெயின்டெனன்ஸுக்கு தனியாக அது காசு வாங்குறாங்க. வாங்கிட்டு இதை நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெடில்ஸ்ல இருந்துகிட்டு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. ரெடில்ஸ் வந்துட்டு இன்னைக்கு எப்படிப்பட்ட இடம்னா வந்துட்டு எல்லா மேஜர் கார் ஷோரூம்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, நல்ல ஹைவே, அதே சமயத்தில் கனெக்டிவிட்டி, ஒரு அவுட்டர் ரிங் ரோட நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் சென்னைக்கு எங்கே போகிறதுக்கும். அதே சமயத்தில் நம்ம புயலை கிராஸ் பண்ணோம்னா தாம்பரம் பைபாஸ் பிரிட்ஜை பிடிச்சிக்கிட்டோம் நம்ம வந்துக்கிட்டு சிட்டியில் எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இது பாருங்க, இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்துக்கிட்டு ஒரு பார்க்கும் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இது திறந்து தான் இருக்கும் எப்பவும். பாருங்க எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வீடே வந்துட்டு எல்லாம் பெரிய பெரிய பங்களா டைப் வீடுங்க. அதுல வந்துகிட்டு இந்த பார்க்க பாருங்க எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க. ரொம்ப கிளீன் நீட்டா இருக்கும் பாருங்க. ரியலி வந்துட்டு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு பார்க்கலாம். அது மாதிரி இந்த லே அவுட்டை வந்துகிட்டு மெயின்டைன் பண்றாங்க. இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பார்க்கு. இந்த பார்க்ல இருந்துகிட்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு 30-40 மீட்டர் இருக்கும். இதே ரோட்ல அந்த பெரிய பில்டிங் தெரியுது, அதுக்கு பக்கத்துல தான் அந்த லாஸ்ட்ல பெரிய பில்டிங் தெரியுது, அதுக்கு பக்கத்துல தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டோம். ஸோ ரெடில்ஸ்க்கு பக்கத்துல இப்போ நார்த் சென்னை இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால நார்த் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்துகிட்டு இது ஒரு பெரிய காட் கிஃப்ட்னு சொல்லலாம். ஈசிஆர் ஓஎம்ஆர்ல இருக்கிறவங்க தான் பெரிய பங்களா டைப்ல நல்ல ஒரு செக்யூரா நல்ல ஒரு கிரீனரியில இருக்கணும்னு கிடையாது. நம்மளாலும் இப்போ வந்துட்டு அது மாதிரி இடத்த அஃபெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ரசனை உள்ளவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கிற ஒரு சொசைட்டி. மொத்தம் ஒரு 80 பிளாட்ஸ் தான். இதை போட்டு ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆச்சு. இப்போ இதுல வந்துகிட்டு ஒரு ரீசேல் பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. 3550 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இந்த மனை. இதை பாருங்க, இதுதான் பிளாட்டு. இதோடைய சைஸை பார்த்தீங்கன்னா 50x71 3550 சதுர அடி கொண்ட இந்த மனை. ரொம்ப அருமையான ஃப்ரண்டேஜ். இது பாருங்க, இந்த இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் முன்னால இருக்கு. அது ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ். உள்ள ஸ்விம்மிங் பூல் எல்லாம் எக்ஸாக்டா போட்டு அழகா கட்டியிருக்காங்க. உள்ள இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள இருக்கிற வீடெல்லாம் வந்துகிட்டு எல்லாம் பெரிய பெரிய வீடுங்க தாங்க. எல்லாம் வந்துகிட்டு ரொம்ப இண்டிவிஜுவலா தனி மேல ரொம்ப நல்லா ஒரு கார்டன்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த இடமெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க.
ஸோ இதோடைய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு 2000 ரூபாய் சதுரடி கோட் பண்ணுறாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. இதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, வந்து பாருங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த அருமையான ப்ராப்பர்ட்டி. நன்றி. மீண்டும் ஒரு ப்ராப்பர்ட்டியுடன் சந்திக்கிறேன்.